வழியில் வந்து அனிமல்ஸ் ஆகட்டும், நிறையா ரோட்வே ஆகட்டும், ஆஃப் ரோட் விரோதமாக நான் வந்து செய்கிறது தானே அப்படின்னு முன்னாடி புல்லட் இது போச்சா, நம்மளும் ஒன்று வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நானும் என் ஆள் பேரும் என் பேரும் வந்து எழுதலான் இருக்கும். இங்கே பாருங்க, எழுதுரும் பாருங்க. லேட்டு, குளிக்கிறது லேட்டு, சாப்பிட்றது லேட்டு, வண்டி ஓட்டுறது லேட்டு. வந்தாலும் வச்சுக்கோங்க, ஃபோன் வந்து அடிச்சுட்டு போயிடும். இல்லைன்னா வந்துட்டு ஹாய் ஹாய் சொன்னால் ஓடி போகிறாங்க. பாய் வந்துட்டு மருதாணி படத்தோட ஹீரோ நாங்கள் எல்லோரும். ஹாய் மக்களே, நம்ம டே 2ல் எங்கே இருக்குன்னா கொல்லி ஹில்ஸில் இருக்கோம். அவ்வளோதான், நம்ம வந்து ரூமில் இருந்து கிளம்ப போகிறோம். செம்ம டயர்டாக இருக்குங்க பாருங்களேன். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கிளம்பிட்டாங்க. ஃபால்ஸ் போகலான்னு கிட்டத்தட்ட வந்து 12 மணிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. மணி வந்து கிட்டத்தட்ட 12 o'clock ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே வந்து ஃபால்ஸ் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து லாகை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிற வழியில் வந்து அனிமல்ஸ் ஆகட்டும், நிறையா ரோட்வே ஆகட்டும், ஆஃப் ரோட் ஆகட்டும், இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டு போங்க. இன்னும் இந்த பார்ட் 1ஓட பார்ட் 2 வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நெட்வொர்க் இஷ்யூ வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குங்க. சரி, அவங்களுக்கு வந்து போக போக வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழி பாருங்களேன், கொல்லிமலையில் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த ஒரு வியூ பாருங்களேன், ஒரு ஜாயிண்ட் ரோடோட உள்ள கட்டாயி சூப்பராக வந்து ஒரு வியூ வந்துருக்கு. தரமாக இருக்குங்க, தரமாக. அந்த வியூ தான் நமக்கு வேணும். என்ன சொல்கிறீங்க? அப்படியே ஒரு சாங் ஒன்று போடலாங்க. என் இனிய பூங்காற்று, அந்த சாங்குக்கு தரமாக இருக்குங்க. பாருங்க இந்த சைடு காலை நேத்திக்கிலேருந்து இந்த புல்லட்டு தாங்க நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. புல்லட்டு பின்னாடியே நம்மளும் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் முன்னாடி ஒரு வண்டி வருது, முன்னாடி ஒரு வண்டி போகுது. இந்த ரோடு ஆக்சுவலாக வந்து ஃபால்ஸுக்கே கூட்டு போயிடும்னு நினைக்கிறேன். நல்லா உள் மட்டமாக போயிட்டு இருக்குங்க. அங்கே பாருங்க, கொண்டை ஊசி வளைவுலாம் இருக்குது. ஃபால்ஸு பக்கத்துலேயே கூட்டு போயிட மாட்டேருக்கு இந்த ரோடு. இல்லை புதுசாக இது போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. சூப்பராக இருக்குது பாருங்களேன். நம்ம டீம் வந்து பின்னாடி பாருங்க எப்படி எவ்வளோ தூரம் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆடு பாருங்க, ஓ மை காட், ஆட்டுக்குட்டி பாருங்க, ஆட்டுக்குட்டி குட்டிட்டு. சாம்பா டைம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவல் ஆகியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பண்ணலாம். ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. இதுக்கு மேலே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேலே வந்து ஃபைன் வேறு இருக்குது. வீலிங் வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு வீலிங்கை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம். சட்டவிரோதமாக நான் வந்து செய்கிறது தானே அப்படின்னு. பட் வந்து நான் வீலிங் அடித்தது வந்து சட்டவிரோதமான செயலாக வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து பப்ளிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து நான் வந்து பண்ண கிடையாது. புது இடத்துலையோ இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ அந்த மாதிரி பண்ணல. நான் வந்து சினிமாவில் வந்து சான்சஸ் கிடைக்கணும் அப்படின்காக தான் வந்து வீலிங் அடிச்சேனா ஒழிஞ்சு, நான் வந்து ஃபாலோவர்ஸ் வேணும், லைக்ஸ் வேணும், நிறையா வியூ போகணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லவே இல்லை. நம்ம மூவியில் நம்ம ஒரு ரோலில் இருக்கணும், நம்ம ஒரு ரோலில் நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வீலிங் அடிச்சு ஒழிஞ்சு, மித்தபடி எதுவும் இல்லை. சரி, ஓகே, அதை விடுங்க. அதை பற்றி பேசினோம்னா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம வந்து வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கொல்லிமலையில் நீங்கள் எப்படிலாம் பிளேஸ் வந்து பார்த்துருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ. வேகத்தடை ப்ரோ, ரைட்டில் விட்டு லெஃப்டில் ஆட்டுங்க ப்ரோ. நம்ம கருடன் வந்து கீழே வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்காங்க. ஒரு ஆட்டினாவே டடக் புடக் அப்படின்னு ஒரு சவுண்டு. அடியில் சைலன்சர் அடி வாங்குதுங்க. இந்த இடம்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்குங்க, உண்மையால அட்ராக்டுங்க. முன்னாடி ஒருத்தர் போகிறாரு, அவர்கிட்ட கேட்போம் அப்புறம் அப்படியே அவர்கிட்ட நிற்பாட்டுங்க. நான் ஃபால்ஸ் இப்படியாண்ணா போகணும்? எவ்வளோ தூரம்ண்ணா? 8-9 கிலோமீட்டர் இருக்குமா? முன்னாடி புல்லட் இது போச்சா? சரிண்ணா, ஓகேண்ணா. 1500 படிக்கிட்டு அந்த பதில் தானே? ஓகேண்ணா.
இன்னும் 8-9 கிலோமீட்டர் போகணுமாங்க இந்த ரோட்லேயே. சூப்பராக இருக்குங்க. நம்ம காய்ஸை வேற மிஸ் பண்ணிட்டாங்க. புல்லட் காய்ஸை வேற காணோம். நைட்ல இருந்து அவர் ராபர்ட் கிளைவ் மாதிரி பண்ணுற வேலை கொஞ்சம் நெஞ்ச வேலை இல்லை. அப்பப்போ லாரியை திருப்புற மாதிரி திருப்புறாரு, அப்பப்போ காணாமல் போயிடுறாரு, அப்பப்போ இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸை கொடுத்து விட்றாரு. கடைசியில் வந்து நம்மள அலைய விட்டுறாருங்க. இங்கே வேற நெட்டும் கிடைக்க மாட்டேங்குது. கால் பண்ணால் லைனே போக மாட்டேங்குதுங்க. சொல்லுவாங்கல்ல, இந்த அழகான ஒரு பிளேஸ்ல எப்பவுமே வந்துட்டு மனிதரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்காது. நமக்கு வந்து எதுவுமே நல்லா வெயில் அடிக்கும், அப்போ நமக்கு ஒரு குறையா இருக்கும். ஆனால் நெட்டு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அந்த பிளேஸ் வந்து நமக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நல்ல குளிராக இருக்கும், ஆனால் வந்துட்டு எல்லாமே கிடைக்கும், ஆனால் குளிராக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து ஈரோட்டில் வெயிலாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து நமக்கு ப்ராப்ளம் என்ன, டவர் ப்ராப்ளம். இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்று மனுஷனுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னொன்று தெரியுமா, நம்ம வந்து கொல்லிமலையில் வந்துட்டு கரடி இருக்காமாங்க. நைட்டு நம்ம ஸ்டே பண்ண அவங்க அந்த தம்பிங்கெல்லாம் இருந்தானுங்க. தம்பிங்கெல்லாம் நம்ம கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நமக்கு வந்து நம்ம ஒரு வழியாக வந்துட்டு பைக்கை வந்து பார்க் பண்ணியாச்சு. கரடின்னு பாருங்கள் எப்படி நின்றுட்டு இருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கரெக்டாக ஃபால்ஸில் தான் இருக்கும். டிக்கெட் வந்து நம்ம வந்து அங்கே வாங்கணும். டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாருங்கள், நம்ம வந்துட்டு ரெகுலராக வந்து குடிக்கிற சூப் வந்து முடவக்காட்டால் என்ன சூப்பு சார், இது என்ன சூப்பு? முடவாட்டுக்கால் சூப்பு. அப்படியே சொல்லிடுங்க, என்ன சூப்பு? முடவாட்டுக்கால் சூப்பு. நம்ம வாயிலே வந்து இந்த சூப்பு வந்து வரமாட்டேங்குதுங்க. நம்மளும் ஒன்று வந்து போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஃபால்ஸ் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கண்டினியூ ஒரு வழியாக வந்துட்டு ஃபால்ஸ்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டுங்க. இங்கே வரங்களேன் எப்படி இருக்கு, செங்குத்தா மொத்தமாக 1200 படிக்கட்டுங்க. 1200 படிக்கட்டில் இறங்குறது என்னமோ ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் வியூ வந்து எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. ஆனால் வியூ பாயிண்ட்டு இறங்குறது என்னமோ ஈஸி தான், ஆனால் ஏறும்போது இருக்கே ஐயோ. நான் கூட பரவாயில்ல, எங்கள் சாரு தான் முன்னாடி ஒரு மனுஷன் போயிட்டுருக்காரு பாருங்க. ப்ரோ கிருத்திக் ப்ரோ கை கட்டுற வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளாம் வந்துட்டு 1200 படிக்கட்டு இல்லைங்க, 1700 ஆகட்டும், 2000 ஆகட்டும், 2400 ஏறி இறங்கிடுவேன் நான். நம்மளுக்கெல்லாம் வந்து ஒன்றும் டாஸ்கே இல்லை. இங்கே பாருங்களேன் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. அந்த ஃபால்ஸ் அந்த சவுண்டு கேட்குது பாருங்க, சட்ட 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 சட்டன்னு. அந்த சத்தத்துக்காக தான் போயிட்டுருக்கோம். மணி வந்து 2 மணி ஆச்சு. நீ இறங்கிட்டே இருக்கும். அப்படியே உங்களுக்கு போயிட்டு ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு கண்டினியூ. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முரட்டு குகைக்குள்ள வந்துட்டோங்க. இந்த குகையில வந்துட்டு நம்ம பேர் எழுதணும்னா அது வந்து அப்படியே நடக்குமாமா. நானும் என் ஆள் பேரும் என் பேரும் வந்து எழுதலான் இருக்கும். இங்கே பாருங்க எழுதுறோம் பாருங்க. எனக்கு எதுவும் தெரியுதா தெரியல நான் எழுதிட்டு காட்டுறாரு. எழுதி இப்படி ஒரு ஆர்ட் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நடக்குமாமாங்க. பாருங்க எழுதிட்டேன். ஸோ வந்துட்டு வாங்க அப்படியே கீழே இறங்குற. எப்பா ஏறுறது ஏறியாச்சு, இறங்கும் போது அல்டிமேட் ஃபன்னாக இருக்குங்க. ஏறும்போதே பார்த்தீங்கன்னா காலெல்லாம் அப்படியே நடுங்குது, கிட்டு 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 கிட்டுன்னு. எப்படி இறங்குறதுன்னு வேற தெரியல, எல்லாரும் விட்டுட்டு வேற போயிட்டாங்க. அப்பா இங்கே வருங்க, இந்த மனுஷன் பாருங்க எழுதிட்டு இருக்காரு. இங்கே வருங்க ஹாய் போட்டு வச்சிருக்காரு. மேற்கொண்டு ஏதாவது எழுதுங்க. இவர் பாருங்க, இவர் ஏதாவது எழுதிருக்காரு. சரி வாங்க, நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணி விட்றேன். இறங்குறக்கே டாஸ்காக இருக்குங்க. எப்படி நின்றுட்டு இருக்கோம் பாருங்களேன். பக்கத்தில் வந்து வந்தாச்சுங்க. முடியலைங்க, முடிஞ்சிருவோமான்ருக்கு. காலெல்லாம் ஒரு பக்கம் நிப்பாட்டினோம்னா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டெப்பெல்லாம் இறங்கி ஏறுறோமா, கிட்டு 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 கிட்டுன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, அடுத்து ஆஃப் ரோடு இன்னும் எவ்வளவோ தூரம் போகணும், அது அதுக்கு மேலே இருக்குது. நான் ஃபால்ஸு மெயினாக வந்தது காரணமே ஃபால்ஸில் வந்து குளிக்கணுங்க. ஆனால் வந்து நான் எதிர்பார்த்தது வந்து கிளைமேட் வந்து செம்மையாக வெயில் அடிக்கும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து இல்லை, அது ஒன்று வந்து இதாக சொல்லணும். ஆனால் வெயில் சுள்ளுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ஆயிரும். ஆனால் நாங்கள் ஃபால்ஸு காலைல 10 மணிக்கு கிளம்பி இப்போ டைம் 3 மணிக்கு வரும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாம் இவருனால தான். எந்திரிக்கிறது லேட்டு, குளிக்கிறது லேட்டு, சாப்பிட்றது லேட்டு, வண்டி ஓட்டுறது லேட்டு, எல்லாமே லேட் பண்ணால் இப்படி தான். எல்லா டீம்லேயும் ஒருத்தர் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இவரும். சரி வாங்க, உங்கள்கிட்ட ஃபால்ஸுக்கு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபால்ஸுக்கு வந்து அந்த வழியாக வரணும். நானும் ப்ரோ வந்து எப்படி ஒன்று இந்த வழியாக வந்தாச்சு. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு. இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு தாங்க கிட்டத்தட்ட காலையிலேருந்து மணி 3 மணி ஆச்சுங்க.
ஸோ வாங்க இன்னும் பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி வந்தோம். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. என்ன தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு நான் காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்மளும் அவ்வளோதான் அப்படியே போயிட்டு அப்படியே குளிக்கிறதா வந்துட்டு வேலையை. இதுக்கு பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் வந்து அடிச்சுட்டு போயிடும். இல்லைன்னா வந்துட்டு இது பண்ணிடலாம். நான் குளித்து ரிட்டன் ஏறும்போது இன்னும் வந்து டாஸ்காக இருக்கும். நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அது வந்தோம் முடியலைங்க. போகும்போது கூட 1200 சீக்கிரமாக கடந்துட்டோம். வரும்போது அவங்க பாருங்களேன் உஷாராக வந்து பேக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து பாருங்களேன் செங்குத்தாக இருக்குங்க, செங்குத்தாக. நீங்கள் படிக்கட்டை பார்க்க மாட்டீங்க, பின்னாடி வியூ தானே பார்ப்பீங்க. நானே ஒத்துக்கிறேன், வியூலாம் வந்து சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் இறங்குறது தான் முடியவே இல்லை. எனக்கு முன்னாடி போகிற மனுஷங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கேன், ப்ரோ முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். அதானே ப்ரோ? அதுதாங்க சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கேன். பாருங்க ஏற முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காரு. எவ்வளோ உஷாராக பாருங்க, விட்டுட்டு பேக்கை கொடுத்துட்டு ஓடிட்டாங்க 2 பேரும். ஸோ நான் வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு அவங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பேச வர முடியல, நெஞ்சு வேறு அடைக்கிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து பாருங்களேன் வியூ ஆனால் அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து யாராவது கொல்லிமலை வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுவாரஸ்யம்லாம் வந்துட்டு இப்படி தான் கிடைக்கும். பயம் பாருங்கள் எப்படி பார்க்குறேன். இங்கே ஒருத்தர் இருக்கான், பக்கத்தில் போகலாம். இங்கே பாருங்க, ஹாய் இங்கே பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இப்படி அப்பா மேலே ஈழ வந்து ஈது பிடிக்கிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். 60,000 ரூபா எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்க முடியாது. ஹாய் ஹாய் சொன்னால் ஓடி போகிறாங்க, பாய் சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஸோ மக்களே நான் போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். பேச முடிச்சிட்டாங்க அவ்வளோதான். மேலே போயிட்டு கண்டிதானி படத்தோட ஹீரோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு வழியாக வந்து மேலே வந்தாச்சு. உண்மையாலுமே வந்து ரொம்ப டாஸ்காக இருக்குங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நான் சொல்ல மறந்த ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நம்ம கொல்லிமலையில் என்ட்ரி டிக்கெட் வந்து இப்போ ஈவினிங் வந்து 5 o'clock மேலே ஆயிருந்தனால வந்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டிக்கெட் வந்து ஜஸ்ட்டு ஒரு 30 ரூபா தான். எங்களுக்கு வந்து 4 பேர்த்துக்கு 120 ரூபா ஆச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு, இதுதான் ஆம்பிஷனு. ஸோ யாராவது வந்து கொல்லிமலை வந்திருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் வந்து ஃபால்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து இதோட நான் வந்து எண்ட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு லாக் வந்து பார்ட் 2ஓட க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பார்ட் 3 வரைக்கும் இருக்குது. இன்னும் நிறையா பிளான் இருக்குது. அடுத்தடுத்து அப்படியே கன்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க.